இவர் தான் என் நண்பர் பெஞ்சமின். ஜாலியா பேசிட்டு இருந்த இவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். பயங்கரமா கோவப்பட்டு எழுந்து போயிட்டார். அப்படி என்ன கேள்வி தானே கேக்குறீங்க? 15 வருஷமா இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறியாப்பா, இது வரைக்கும் எத்தனை பேர் இங்கிலீஷ் பேச வச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு பல காரணங்களை சொல்லி கோவப்பட்டு எழுந்து போயிட்டாரு. கண்டிப்பா அவர் சொல்ற காரணங்கள்லாம் நியாயமானது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் நம்மகிட்ட படிக்கிற பசங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டியது இயல்பு தானே. இதற்காக தான் தமிழக அரசு ஒவ்வொரு பள்ளியிலையும் 6 முதல் 8 படிக்கிற மாணவர்கள் எளிதா ஆங்கிலம் பேசுவதற்காகவே கொண்டு வரப்பட்டது தான் இந்த மொழிகள் ஆய்வகம். இந்த மொழிகள் ஆய்வகத்தை வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அவர்களோட எமிஸ் ஐடியை வச்சு லாகின் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்கா டிசைன் பண்ணியிருக்கிற இந்த மாடியூலை ஆக்சஸ் பண்றது மூலம் மாணவர்கள் சிம்பிள் வேர்ட்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் வேர்டை எப்படி உச்சரித்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த வேர்ட்ஸை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இந்த சென்டென்ஸை ரியல் லைஃப் சினாரியோவில் எப்படி பயன்படுத்தணும்னு படிப்படியாக அவங்க புரிந்து கொள்வதற்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாணவரோட கற்றல் நிலையை அறிஞ்சு அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு அது கொடுக்கும். இதனால் மாணவர்கள் எளிதாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அதனால இது மாணவர்களிடத்துல கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோமா? அப்பாடா, இப்போ பாருங்க, இவ்வளவும் புரிஞ்சு கொண்ட பெஞ்சமின் சந்தோஷமாயிட்டாரு.